Praise the Lord. Hallelujah. நல்ல ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. அவரே நம் பலனானவர். கடந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம் ஜீவன் அழியாதபடி நம்ம ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், தப்புவித்திருக்கிறார். கர்த்தரே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல கண்களை மூடி இந்த ஸ்தோத்திர ஆண்டு இறுதி இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து, தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஒரு நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அழியாதபடி எங்களை பாதுகாத்தீரப்பா. எத்தனையோ போராட்டங்களில் எத்தனையோ பிரச்சனைகள், தலைக்கு மிஞ்சின காரியங்கள், நம் பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் வந்த போதும் ஆண்டவர் தாங்கக்கூடிய பலனை கிருபையும் கொடுத்தார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேற ஒன்றும் சொல்ல வேணாம். சொல்லுங்க ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா சொல்லுங்க. நீர் செய்யாத சில நேரங்களில் நம் ஜெபித்த காரியங்கள் நடக்கலைன்னு சொல்லும்போது நம்ம சோர்வடைஞ்சிருவோம். ஆண்டவர் இதை செய்யலையேன்னு சொல்லி சோர்வடைஞ்சிருவோம். அதுவும் நன்மைக்காக தான். சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் ஜெபித்த காரியங்கள் நடக்காததும் நன்மைக்கு தான். நீங்கள் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திர ஏசப்பா. நன்மையாய் முடிக்கிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். ஓ ராபாலா ஷாதி அந்தரா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை பாதாள வாசலில் இருந்து தப்புவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மரண கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி தப்புவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் டிராவல் பண்ணும்போது, வாகனங்களில் செல்லும் போது ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை காத்ததே, உம்முடைய கிருபை எங்களை காத்ததே. எத்தனையோ விபத்துகளை கேள்விப்படுறோம், எத்தனையோ வாகன விபத்துகளை கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் ஒரு சேதமும் இல்லாதபடி இந்த நாளில் ஸ்தோத்திரம் செலுத்த, ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து துதிக்க இன்னைக்கு நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திர ராஜா. ஓ இயற்கை சீற்றங்கள் வந்தபோது ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரப்பா. ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எபினேசரே, ஒவ்வொரு மாதமும் வாடகை கட்ட உதவி செய்தாரே, வாடகை கட்ட அத்தியாவசிய தேவைகளை வாங்க கிருபை செய்தாரே. ஓ நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எத்தனையோ பேரால முடியல, ஆனால் ஆண்டவர் கிருபை, கிருபை, கிருபை. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி எங்க தலை நிமிர்ந்து நடக்க வைத்தீரப்பா. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் தேவைகள் மலை போல தேவைகள் இருந்த போதும் ஆச்சரியமாக சந்தித்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ராபாலா ஷாதாரியா தலாபா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம், அவரையே நேசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தர் கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள். சொல்லுங்க. சென்ற காலம், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஓர்
சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவில நிரம்பி நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தர் கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கடும் கோபம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, நீர் நடத்தி வந்த கிருபைகளுக்காக பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் சொல்லுங்க, அங்கும் இங்கும் நோய்கள் அவரே நமக்கு அடைக்கலமானார். மீண்டுமாய் சொல்லுங்க, பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு சொல்லி பாடலாமா? அல்லேலூயா, துதி அல்லேலூயா. பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தர் கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே. மீண்டுமாய் பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் சொல்லுங்க, அங்கும் இங்கும் கொள்ளை நோய்கள் வந்த போதும் சேதமில்லாதபடி பாதுகாத்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் சொல்லுங்க, இத்தனை கிருபைகள், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பாரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பாரிமள தைலம். எல்லாரும் சொல்லலாம், அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. பாடிடுவே
இத்தனை கிருபைகள் தமும் அருளின கர்த்தர் கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் ஒவ்வொரு நாடு புது புது கிருபை தந்து நடத்தி வந்தார் கொண்டாடுவேன். ஓ ஷதரயா தரவா, உங்க கிருபையே எங்களை காத்தது கொண்டாடுவேன். கிருபையே இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவருடைய கிருபையே நம்மை தாங்கிற்று, அவர் கிருபையே நம்மை நடத்தி வந்தது. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் எழும்பி நின்று 2 கைகளை உயர்த்தலாம். எல்லாரும் 2 கைகளை எழும்பினவங்க 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கணும்னா இந்த நாள் போதாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு நன்மைகள், ஏராளமான நன்மைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி மறந்தவர்களாய் நாம் புதிய ஆண்டுக்குள்ள போயிடக்கூடாது. நல்ல வாய்களை திறந்து நன்றி சொல்லிருங்க. மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏதோ கடமைக்காக அல்ல, ஏதோ நான் சொல்றதுனால அல்ல. நீங்க அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்களேன். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் அப்படியே திரும்பி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே யோசிங்க. ஆண்டவர் நடத்தி வந்த வழிகளை நினைத்து பாருங்க. உங்களால சும்மாவே இருக்க முடியாது. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆறுகளை கடந்து வர கிருபை செய்தீரே, அக்கினியை கடந்து வர கிருபை செய்தீரப்பா. சிங்கக்கிபியில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. சிங்கங்களை போல சத்துருக்கள் எல்லாம் சூழ்ந்திருந்த நேரங்கள் வந்தது. சிங்கங்கள் எங்களை சேதப்படுத்தாதபடி வாய்களை கட்டினீரே, சத்துருக்களின் வாய்களை கட்டினீரப்பா. அவைகள் சேதப்படுத்தாதபடி எங்களை காத்தீரே. ஷேகாலா மாரியா தலபா. ஹல்லேலூயா. ரெதரபாலா ஷதரனா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஓரபாலா ஷதரியா தலபாவா. நான் உம்மை நேசிக்கிறே, எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறே, எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறே, ஒவ்வொரு நாட்களிலும் எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறப்பா. எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை
ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையிலே பெற்ற தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? நினைக்கும் போது என்ன நான் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உடன் ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உண்மை மனதுடன். மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மன சொல்லுங்க. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். நல்ல வாய்களை திறந்து உண்மையோடு சொல்லலாம். ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பேன் உம்மை நான் மனதுடன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே அவருடைய பிரசன்னத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா ஆண்டவரே, இந்த 12வது மாதத்திற்குள்ளாக எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா உம்மை துதிக்கும்படி உம்மை ஸ்தோத்தரிக்கும்படி நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். புதிய ஆண்டிற்குள்ள எங்களை ஜெயமாய் நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் நம்ம எதற்காக வந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, ஹalleluya, அவருக்கு நன்றி செலுத்த. ஆமென். எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் இருக்குதான், ஆனால் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? வேதத்தில் எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 13ஆம் அதிகாரம், சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு
நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இன்னும் சில பேர் பைபிளை திறக்கல, திறப்பீங்களா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஹalleluya, ஹalleluya. அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமென். கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹalleluya. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள், ஆனால் அவர் நம்ம இந்நாள் வரைக்கும் அவர் அருமையாய் நம்மளை நடத்தி இருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி செலுத்த போறோம். இன்றைக்கு வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் கேட்கிறார், நான் குணமாக்குன மீதி பேர் எங்க? மீதி குஷ்டரோகிங்க எங்க? ஒருத்தர் தானே நீங்க வந்திருக்கிறீங்க, மீதி பேர் எங்க? இன்றைக்கும் கொஞ்சம் பேர் நம்ம வந்திருக்கிறோம் நன்றி செலுத்த, அநேகர் வரல. இன்றைக்கு அந்த நன்றி உள்ள இருதயம், நன்றி அறிதலை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? ஹalleluya. இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை நான் உங்க இடத்துல காட்ட விரும்புகிறேன். நம்ம எதற்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லி நம்ம வாசிக்கலாமா? ஒரு நிமிஷம். சங்கீதம் 34க்கு திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சொல்வீங்களா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாரு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அபிமெலேக்குக்கு முன்பாக ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன், லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன், அதாவது தன்னுடைய உயிருக்கே பாதிப்பா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தாவீது என்ன வார்த்தை சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நான் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நான் கஷ்டத்துல இருந்தாலும், நான் போராட்டத்தில் இருந்தாலும், தேவைகள் நடுவில் இருந்தாலும், இன்னைக்கு எத்தனை பேர் சொல்வீங்க நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன்? தேவைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, ஆனா கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நமக்கு எல்லாமே இருந்தாதான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும்னு இல்லை. ஏன்னா எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். ஒருவேளை நம்ம ஜெபம் 1-2 கேட்கப்படலைனா கூட நம்ம ஜெபிக்காத நன்மைகள் ஏராளம் இல்லையா? ஜெபிக்காத ஆசீர்வாதங்கள் ஏராளம். நம்ம கையில் இருப்பதெல்லாம் அவர் கொடுத்தது. அதனால இன்றைக்கு கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹalleluya. 1 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை போராட்டத்துல தான் வந்திருக்கிறேன், கண்ணீரோடு வந்திருக்கிறேன், நீங்க சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. இந்த ஆண்டு இறுதிக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அன்றைக்கு பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலை தான், சிறைச்சாலை அனுபவம் தான், இருளான பாதை தான். ஆனா அந்த நேரத்துல அவங்க ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாங்க. அவங்க பாடி ஜெபம் செய்தார்கள், பாடி ஆண்டவரை நோக்கி துதித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கண்களை மூடி உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் போராட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நிந்தையாய் வாழ்க்கையா நிந்தையா இருக்கிறது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, பாடுகள் மத்தியில் என்னை நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போராட்டமா தான் இருக்குது, ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை துதிப்பேன். வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே போராட்டங்கள் மத்தியில என்னை ஆச்சரியமாய் நடத்துகிறீரே. நினைச்சு பார்த்தோமா? கடந்த நாட்கள் எவ்வளோ கஷ்டங்கள், மனவேதனைகள், ஹalleluya, சஞ்சலங்கள். இதை எப்படி நான் கடக்க போகிறேன்? இந்த ஆண்டை நான் எப்படி கடக்க போகிறேன் நீங்க யோசித்தீங்க. ஆனா அந்த போராட்டங்கள் மத்தியில அவர் நம்மோடு நடந்தார். ஹalleluya. அக்கினியான பாதை தான், வனாந்திரமான பாதை தான், அவெல்லாவற்றிலும் நம்மளோடு இருந்தாரே. போராட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போராட்டங்கள் மத்தியில எங்களை நடத்தினீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் அக்கினியில சென்றாலும் அக்கினி எங்கள் பற்றாம, ஆறுகள்ல நாங்கள் நடந்தாலும் ஆறுகள் எங்களை புரளாம, ஆண்டவரே கஷ்டத்தின் மத்தியில நாங்கள் போனாலும் அதை தாண்டி வர சொல்லுங்க, எங்களை தாண்டி கொண்டு வந்தீரே, எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே. போராட்டங்கள் எங்களோடு இருந்தீரே. மனிதர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க, கண்ணீரை பார்க்கல, ஆனா ஆண்டவரோ நம் கண்ணீரை கண்டார். ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும்
எங்கள் போராட்டங்கள் எங்களோடு இருந்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எவ்வளோ பண தேவை இருந்தது, நாளை தினம் என்ன செய்வோம்னு தெரியல, ஆனா இன்றைக்கு நம்ம நிற்கிறோம் அவர் கிருபை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எக்காலத்திலும் உம்மை ஸ்துதிக்க ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்க நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் போராட்டங்கள் மத்தியில நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். பரமானந்தமே நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. போராட்டங்கள் மத்தியில ஆண்டவரை நன்றி சொல்ல இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு போராட்டம். ஹல்லேலூயா. இந்த நாட்களை எப்படி கடந்து வருவோம், இப்படி நம்ம இதை மேற்கொள்வோம்னு நினைச்சோம். ஆனா இந்த டிசம்பர் மாதத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம எதற்காக நன்றி செலுத்தணும் தெரியுமா? அவர் செய்த நன்மைகளுக்காக. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம வாசித்தோம் இல்லையா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய மகளுக்காக நான் ஜெபிச்சேனே, மகனுக்காக ஜெபிச்சேனே, இந்த காரியம் நடக்கலையே, அந்த காரியம் நடக்கலையேன்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். இன்றைக்கு நம்ம வந்து நிற்கிறோம், ஆனா எத்தனையோ பேர் அந்த தண்ணிக்குள்ள பல ஆயிரக்கணக்கான பண நஷ்டங்கள் ஏற்பட்டு, பொருள் நஷ்டம் ஏற்பட்டு, வாழ்வாதாரத்தை இழந்து, வியாபாரத்தை இழந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுக்கு அவர் பாராட்டின கிருபைகள் ஏராளம். ஹல்லேலூயா. எண்ணி பாருங்க, எத்தனை நேரம் நம்ம ரோட்ல போகும் பொழுது அவர் நம்மை பாதுகாத்தாரு. எத்தனையோ பேர் மாண்டு போனாங்க ரோட்ல, ஆனா நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆத்துமாவை அழிவில் என்று இன்றைக்கு பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? நன்றி செலுத்துவீங்களா? ஒரு முறை எங்க அம்மா அடிக்கடி இந்த காரியத்தை சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேஸ் மேக்கர் வைத்திருக்கிறாங்க இல்லையா, தெரியும்ல, வைத்திருந்தாங்க. அவங்க பலவீனப்பட்டு பேஸ் மேக்கர் வைக்கும் பொழுது டாக்டர்ஸ் டேட் முன் குறிச்சிட்டாங்க. இந்த நாளில் உங்களுக்கு பேஸ் மேக்கர் சர்ஜரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மா ரொம்ப வேதனையோட, எனக்கு எப்படியாவது ஆண்டவரே சுகம் தந்துருங்க, எப்படியாவது எனக்கு வந்து இந்த சர்ஜரி இல்லாமல் எனக்கு அந்த பல்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருங்கன்னு ஜெபிச்சாங்களாம். ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சாங்க. ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படலை. மாறாக அந்த சர்ஜரி நடந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சர்ஜரி முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் மனதில் ஒரே வேதனை. ஏன் எனக்கு இந்த சர்ஜரி? எனக்கு ஏன் அந்த ஒரு மிஷினை மாட்டி தான் நான் வந்து உயிர் வாழணுமா? எத்தனையோ பேருக்கு நல்ல ஜீவன், நல்ல ஹார்ட் இருக்கிறதே, ஏன் எனக்கு இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கும் பொழுது, நம்ம ஆஃபீஸ்க்கு அடிக்கடி ஜெபிக்கிறதுக்கெலாம் ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா, ஜெப குறிப்புக்கு. அப்படி ஒரு சகோதரி ஃபோன்
பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் அட்மிட் ஆன அதே ஹாஸ்பிட்டலில் என்னுடைய கணவரை நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், அவங்களுக்கும் ஒரு பேஸ் மேக்கர் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சு, முதல் வாட்டி சர்ஜரி பண்ணாங்க, அதில் இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு, அதனால் இன்னொரு வாட்டி சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஆகும், திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகுமா, அந்த 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 ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமான்னு தெரியல, எப்படி அவங்க ஜீவன் தொடர்ந்து வாழ்வாங்க என்ன தெரியல. அந்த நர்ஸ் உங்களுடைய நம்பர் கொடுத்தாங்க, சிஸ்டர் உங்களுக்கு நல்ல சர்ஜரி முடிஞ்சிச்சாமே, அதனால் ஜெபிங்கன்னு சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் அம்மா இடத்துல பேச ஆரம்பிச்சாராம், நீ பேஸ்மேக்கர் இருந்தாலும் உனக்கு நான் ஜீவனை கொடுத்துருக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு பேஸ்மேக்கர் வச்சாலும் ஆண்டவர் அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது, அவங்களால தொடர்ந்து வாழ முடியல, ஒரே கஷ்டம், ஒரே குழப்பம். இன்றைக்கு நமக்கு பாடுகள் இருக்குது, ஆனால் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவாசத்தை வைத்திருக்கிறார், நமக்கு பெற்றோரை கொடுத்திருக்கிறார், கணவனை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 வேளை சாப்பாடை கொடுத்திருக்கிறார், உணவை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்திய தேசத்துல ஒரு வேளை நல்ல சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, ஒரு டம்ளர் ஒரு கிளீன் வாட்டர், ஒரு நல்ல தண்ணி இல்லாம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ கிருபை செய்திருக்கிறாரே. நம்ம கையில் இருப்பதெல்லாம் அவர் கொடுத்ததல்லவா, நம்ம உடுத்திருக்கிறோமே உடை அவர் கொடுத்தது. ஹல்லேலூயா. எல்லாமே அவர் கொடுத்தது. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். கண்களை மூடி எழுந்து நின்று எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீரே அப்பா, எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீரே அப்பா, நான் நினைச்சு பார்க்கல எவ்வளோ நன்மைகள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. நிறைய நேரம் பாருங்க நம்ம ஜெபிச்சிருக்க மாட்டோம், நம்ம அதற்காக வேண்டி இருக்க மாட்டோம், ஆனா எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம பரமபிதா, நம்ம மேல் அன்பா இருக்கிற தகப்பன். அவருக்கு நன்றி செலுத்தலாமா இந்த ஆண்டு இறுதியில? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. போராட்டங்கள் இருக்குது, குறை இருக்குது, அது இருக்கட்டும், ஆனா எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரே. நம்ம ஜீவனுக்கு நன்மை செய்திருக்கிறாரே, ஆத்துமாவுக்கு நன்மை செய்திருக்கிறாரே, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே, ஆண்டவரை அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறாரே, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே. எத்தனையோ பேருக்கு பிள்ளை இல்லையே, அப்பா எனக்கு பிள்ளை கொடுத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை ஒருவேளை துன்மார்க்கமா இருக்கலாம், ஆனா சொல்லுங்க அப்பா அந்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், என் மகனுக்காக ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் கணவனுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா. எங்கள் மீது அன்பு வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் மரித்துட்டாங்க அப்பா, எங்களை விட பரிசுத்தவான்கள், எங்களை விட ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆண்டவரே மேலானவர்கள் மரித்துட்டாங்க, ஆனா எங்களை ஆண்டவரே உயிரோடு வைத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாக வைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க குடும்பமாக வைத்திருக்கிறீரே, அது எவ்வளவு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். வாகனங்கள் இந்த வருஷத்துல எவ்வளவு நன்மைகள், வாகனங்கள் வாங்குனீங்களா? நன்றி சொல்லுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்ல, வேலை கொடுத்திருக்கிறார் அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மை, சொல்லியும் சொல்லியும் தீராத உம் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராத உம் கிருபை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி. பலனால் அல்ல உம் தயவல்லவோ என்னை நடத்தினது. நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நடத்தும் தாயமா, தாயமா. ஆரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தினதா, சரிவிடும் மேடுகளில் காரம் பிடித்து என்னை நடத்தினதா. காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தினதா.
சரிவிடும் மேடுகளில் காரம் பிடித்து என்னை நடத்தினதால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் தீராத உக்கிரமைகள் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் தீராத. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உண்டாய அல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, அல்லவோ என்னை நிற்பது கிருபையா. நல்ல ஆவியிலே நிரப்பி சொல்லுவோம். ஆமென். நடக்கும் தயவா. கோழித்தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுத்த குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போல், கோழித்தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுத்த குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது. எண்ணினார் ஏராள நன்மைகள் சொல்லியும் தீராத உக்கிரமைகள். எண்ணினார் ஏராள நன்மைகள் சொல்லியும் தீராத. நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உண்டாய அல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உண்டாய அல்லவோ. கைகளை உயர்த்தி சொல்லலாம். நிற்பது கிருபையா, தேவ கிருபையா. நடத்து சொல்லுங்க. நிற்பது கிருபையா, மட்டும் நடத்தினவர் நித்திய தயவா. ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்வோமா? உட்கார்ந்து கொள்ளலாம். மூன்றாவதாக நம்ம ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், எதற்காக நன்றி செலுத்தணும் நம்ம பார்க்கலாமா? ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்களேன். ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 17-18, பக்கம் 1086. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அத்திமரம் என்று ஒன்று இருந்தா அதுல என்ன இருக்கணும்? பழம் இருக்கணும் இல்லையா? மரம் என்று ஒன்று நட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அதில் பழம் இருக்கணும். திராட்சை செடியில் பழம் இருக்கணும், ஆனால் அது எல்லாமே இல்லை. ஒலிவ மரத்தில் பலன் இல்லை. வயல்களில் தானியம் இல்லை, அதாவது விதைத்திருக்கிறாங்க, ஆனால் விளைச்சல் இல்லை. கிடையில் மந்தை பெருகலை, ஒரு பெருக்கம் நம்ம குடும்பத்தில் இல்லையா? தொழுவத்தில் மாடு இல்லாமல் போயிற்றா? மாடு ஒரு பாலை கறந்து அதிலிருந்து ஒரு பிஸ்னஸ் இல்லையா? ஒருவேளை அந்த பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் இல்லையா? குடும்பத்தில் ஒரு விருத்தி இல்லை. நம்ம என்னதான் செய்தாலும் ஒரு பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும், குடும்பத்தில் எவ்வளோ ஜெபிச்சாலும், ஆண்டவரே ஏன் எனக்கு இதை செய்யலை அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேட்குறீங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் 18ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்பீங்களா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்
களி கூறுவேன். ஹalleluya. இன்றைக்கு நம்ம நடக்காத காரியங்களுக்காக நம்ம நன்றி சொல்ல போறோம். ஹalleluya, ஹalleluya. உங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் இந்த வருஷத்துல நடந்துறணும் நீங்க ஜெபிச்சீங்க, ஆனா நடக்கல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிசினஸ்ல ஆண்டவரே நான் ஒரு முன்னேற்றத்தை நான் பார்க்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்க, ஆனா நடக்கல. ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த இருதயம் இருக்கிறது? ஹalleluya. ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நான் நினைச்சது நடக்கல, நான் வேண்டினது நடக்கல, ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த பாதையில போனோம் நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க, வேறு பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். எதற்கு என்று தெரியாது, அந்த பாதை எப்படிப்பட்டது என்று தெரியாது. ஆண்டவர் நம்மை நன்மையாய் நடத்துவார். ஹalleluya. அது வனாந்திரமா இருந்தாலும் அவர்தான் நம்மை நடத்தணும், அது செழிப்பான பாலைவனமா இருந்தாலும் அவர்தான் நடத்தணும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்காத காரியங்கள், கிடைக்காத ஆசீர்வாதங்களுக்காக கண்களை மூடி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டு இறுதியில நான் முறுமுறுக்க நான் வரல, உமை நான் ஸ்தோத்தரிப்பேன். அத்திமரம் துளிர் விடல, ஆட்டு மந்தை பெருகல, பொருளாதாரத்துல முன்னேற்றம் இல்ல, குடும்பத்துல ஆண்டவரே முன்னேற்றம் இல்ல, குடும்பத்துல விருத்தி இல்ல, ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்துல பார்க்கிறார், அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்துல தேடுகிறார். யோபை குறித்து பார்க்கிறோமே, அவர் ஒரு காரியமும் ஆண்டவரை குறை சொல்லல, நாவினால் அவர் குறை சொல்லல. ஹalleluya. பாவம் செய்யல நம்ம பார்க்கிறோமே. இன்றைக்கு குறை சொல்லுகிறவர்களாய் அன்றைக்கு இஸ்ரவேலரை போல அது இல்ல, இது இல்ல, இது நடக்கல, அது நடக்கலன்னு ஒருவேளை வருத்தத்தோடு முறுமுறுப்போடு கணவனை பற்றி முறுமுறுப்போடு வந்திருக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமா இருக்க என்னை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மன ரம்யத்தை எனக்கு தாங்க, போதும் என்ற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க அப்பா. நடக்காத காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தராத ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆண்டு இறுதியில உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துகிறோம். நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்ன பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சொல்லுங்க, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா அப்பா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலைய வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலைய வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்ல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்க, குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? தெரியும், நான் உங்க தோளுல. குறைகளை நிறைவாய் மாற்றுகிறவர். ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஹalleluya.
முதலாவது நம்ம போராட்டத்திற்காக நன்றி செலுத்தணும். ரெண்டாவதாக எதற்கு நன்றி செலுத்தணும் சொல்லுவீங்களா? நன்மைகளுக்காக நன்றி செலுத்தணும். மூன்றாவதாக செய்யாத நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தணும். இன்னொரு காரியத்திற்காக நம்ம நன்றி செலுத்த போகிறோம். யோவான் 6:11 நம்ம பார்க்கலாமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஹalleluya! எத்தனை அப்பங்கள் எத்தனை மீன்களை அவர் எடுத்தார்? 2 அப்பம், 5 அப்பம் 2 மீனை எடுத்து அவர் என்ன செய்கிறார்? அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது? அது எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் அதை பெருக பண்ணினார். ஹalleluya! இன்றைக்கு நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். எதுக்கு தெரியுமா? விசுவாசத்தோடு, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய போறீங்க, காரியங்களை வாய்க்க பண்ண போறீங்க, அற்புதங்களை செய்ய போறீங்க. ஹalleluya! லாசருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். லாசரு என்ன செஞ்சாரு? எழுந்து வா என்று சொன்னதுக்கு மாத்திரமல்ல, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya! அங்க பார்க்கிறோம், அங்க இன்னும் லாசரு எழுந்து வரல. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசு என்ன செய்கிறார்? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாசத்தோடு, ஹalleluya, விசுவாசத்தோடு அந்த அப்பங்களை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். ஹalleluya! இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோடு, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய போறீங்க, ஆமென், ஹalleluya, வருகிற வருடம் எனக்கு நன்மையா இருக்க போகிறது, வருகிற வருடம் என் குடும்பத்திற்கு நன்மையா இருக்க போகிறது, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறீங்க, என் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ண போறீங்க, என் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ண போறீங்க. எத்தனை பேர் விசுவாசத்தோடு நன்றி செலுத்த போறீங்க? ஹalleluya! ஏன்னா இயேசு அப்படி செய்திருக்கிறார். ஆண்டவரை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த உலகத்துல யாருமே இல்லை, இல்லையா? நம்ம ஆண்டவர் செய்தபடி நம்ம எழுந்து நின்று நம்ம பாட போறோம். ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய போறீங்க. ஹalleluya! உங்கள் பொருளாதார கஷ்டத்துல ஆண்டவரே வரும் நாட்கள்ல நான் விருத்தியை பார்க்க போகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு புதிய வீட்டை எனக்கு தர போறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. வருகிற ஆண்டுல ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு வரப்போகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாக நாங்கள் சந்தோஷமா இருக்க போகிறோம், ஸ்தோத்திரம். குடும்பம் இல்லாதவர்களுக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு குடும்பங்களை ஏற்படுத்த போகிறீர், வீடு வாசல்களை ஏற்படுத்த போகிறீர், புதிய வாகனத்தை தர போகிறீர். சமாதானம் இல்லையா? சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் தர போகிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ண போகிறீர். ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் தோல்வியை அனுபவித்தோமோ, நிந்தையை அனுபவித்தோமோ, எல்லாவற்றிலும் நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதங்களை செய்ய போகிறீரே, எங்களை ஆசீர்வதிக்க போகிறீரே. புதிய ஆண்டிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. புதிய ஆண்டில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர், என் குடும்பத்திற்கு வைத்திருக்கிறீர், என் மகனுக்கு வைத்திருக்கிறீர், என் மகளுக்கு வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களை செய்ய போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை காண போகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். மகிழ போகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாக நாங்கள் மகிழ போகிறோம், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா,
பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 மார்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 மார்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி பாடி கொண்டாடுவோம், விசுவாசத்தோடு சொல்லுங்க. கோடி ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி அற்புதங்களை செய்ய சொல்லுவோம். போகிறீரே, பாடி காரியங்களை வாய்க்க பண்ண போகிறீரே, திருமங்கன காரியங்களை வாய்க்க பண்ண போகிறீரே. ஸ்தோத்திரம் பாடி கொண்டாடுவோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கோடி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடு பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடு பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். பாறையை பிளந்து தண்ணீரை ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீரை ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹalleluya. ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர்வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார். சொல்லலாமா? முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார். பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 5
அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை சொல்லுங்க அணுகாது. மகனே பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, நேரிடாது, நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. சொல்லுங்க, ஆவி உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி. சொல்லுங்க, ஆவி உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. அழைத்தவரோ உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவான். வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது. சொல்ல பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் என் கூடாரத்தை காப்பார். சொல்லுங்க, வாதை உண்டன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும்
ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. நல்ல கைகளை தட்டி சொல்லலாமா? வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லா தேவைகளை சந்திப்பார். நாங்க சோர்ந்து போவது. அவரை கோவா இயேசு நீங்க ஷாதனா கபரா குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர். நாங்க சோர்ந்து சொல்லுங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹalleluya. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லி நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹalleluya. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நம்மை நடத்துகிற தேவன் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நம்மை பலப்படுத்துகிறவர், நாங்க நமக்கு சகாயம் செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம் பட்சத்தில் இருக்கிறவர். ஓ ஹalleluya. நாம் சோர்ந்து போவதில்லை. ஹalleluya. நாங்க சோர்ந்து போவது. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க
எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தான். இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவது. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.